எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மௌனி. ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஒரு 2 லெசன்ஸ் பார்த்துட்டோம். இது வந்து 3rd லெசன். ஓகே கைஸ், நம்ம வந்து 2nd லெசனில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் நீங்கள் எது பண்ணாலும் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்ல பாருங்கள். பிகாஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் வந்து எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்கன்றதை பற்றி. ஸோ அதுக்கு வந்து என்ன ஆன்சருன்றதை பற்றி நான் உங்களுக்கு நேற்றே டிஸ்கஸ் பண்ணிவிட்டேன். பட் பரவாயில்ல, நான் இன்றைக்கும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கோனிச்சிவா, அதுக்கப்புறம் வந்து உங்களோட நேம் போட்டு டேசு. ஓகேவா? கோனிச்சிவா, இப்போ நான் ஏன் நேம் போட்டு மௌனி டேசு, அதுக்கப்புறம் உங்கள் ஆக்குபேஷன் போட்டு டேசு சொல்லணும். ஓகேவா? கக்குசே டேசு. கக்குசேனா என்ன படிச்சிருக்கோம்? ஸ்டூடெண்ட். ஐம் மௌனிகா, ஐம் ஸ்டூடெண்ட்ன்றது இப்படி தான் நம்ம சொல்லணும். ஓகே, மௌனிகா டேசு, கக்குசே டேசு. ஸ்டார்டிங் வந்து கோனிச்சிவா சொல்லணும். அண்ட் தென் பாய்னா வந்து ஜானே. ஓகேவா? பாய்னா ஜானே, அதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து 3rd லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் வெக்காபுலரி அண்ட் தென் ஸ்மால் ஸ்டோரி படிக்கணும். ஸோ உங்களுக்காக நான் வந்து இப்போது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. அதாவது இப்போ கிடையாது, இந்த வீடியோவில் இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் ஒன்று வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சர்ப்ரைஸ் பற்றி நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது ஒரு சர்ப்ரைஸ். ஓகேவா கைஸ்? உங்களுக்கு ஹைட் கேட்டி விட்டால் தான் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. நாளைக்கு வந்து சஸ்பென்ஸ் அவைட்ஸ் வந்து நாளைக்கு எல்லாம் நாளன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு இதுவாக பண்ணி நான் ஒரு சர்ப்ரைஸ் அனுப்பிச்சி விட்றேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து லெசன் 3க்குள்ள போகிறோம். வெக்காபுலரி. டக்குசான், அலாட். டக்குசான்னா நிறையா, அலாட். டபேரு, இது வந்து பி. ஓகேவா? பீன்றதை வந்து நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணியே ஆகணும், இல்லைனா நீங்கள் டலேருன்னு எழுதிடுவீங்க. ஸோ அது டபேரு அப்படின்னா ஈட். ஓகேவா கைஸ்? குரு, கம். குரு, கம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷஷிங்கா, ஃபோட்டோகிராஃபர். ஷஷிங்கா, ஃபோட்டோகிராஃபர். புக்கு, ஐ. புக்கு, ஐ. ஐ மீன்ஸ் அது மேல் மட்டும்தான் சொல்ல முடியும், ஃபீமேலால் அது சொல்ல முடியாது. ஓகேவா? போக்குனா ஐ ஃபார் மேல். ஷிட்டி இரு. ஷிட்டி இரு. ஓகே, அப்படின்னா நோ. ஷிட்டி இரு, நோ. ஓகே, நோ மீன்ஸ் இந்த நோ கிடையாது, இது வந்து KNOW. ஓகேவா? தெரிகிற நோ. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை பற்றி நீங்கள் வந்து நல்லா தயவு செஞ்சு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. இல்லைனா வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது முடிந்தவரை நான் போஸ்ட்டாகவே இதை போட பார்க்குறேன். ஸோ தட் இப்போ எனக்கு போஸ்ட் போடுற அளவுக்கு சுச்சுவேஷன் எதுவும் கரெக்டாக இல்லை. ஸோ வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீங்களும் ஒரு தாட்டி உங்கள் நோட்டில் வந்து காப்பி பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தேவைப்படுறப்ப எடுத்து படிச்சுக்க முடியும். ஸோ கைஸ், அண்ட் தென் நான் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். 3 லெசன்ஸ் முடிய ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி ஒன்று வைக்கலான்ட்டு. ஸோ அந்த டெஸ்ட் வந்து நாளைக்கு இல்லைனா இன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ தட் நீங்கள் அதை பார்த்து டெஸ்ட் மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த லெசன்ஸ் வந்து நான் சொல்லித்தரலான்ட்டு இருக்கேன். ஸோ தட் அப்போ தான் என்னால் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வந்து அவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு தனித்தனியாக நான் வந்து சொல்லித்தரலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டா வந்து நான் கொஞ்சம் நல்லா சொல்லித்தரலாம். அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்றதை வச்சு தான் கைஸ். ஓகேவா? ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ சின்னதாக நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு டெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய டெஸ்ட்லாம் கிடையாது, சும்மா ஸ்போக்கன் டெஸ்ட் மாதிரி தான். உங்களுக்கு தெரியுதான்றதை மட்டும் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் கூட பண்ணுங்கள், தெரியுது தெரியலன்னு. ஸோ உங்களுக்கு தெரியாததெல்லாம் நான் கொஞ்சம் ஈஸியாக சொல்லித்தருவேன்ல. ஸோ அதுக்காக தான் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஸ்டோரிக்குள்ளே போகிறோம். நம்ம நேத்திக்கு ஒரு ஸ்டோரி பார்த்து முடிச்சிருக்கோம், அதோட கண்டினியூஷன் தான். டமுசான். ஓகேவா? டமு இருக்காங்கல்ல, டாம், கைட்டோ, மியா, ஹருசானோட வீட்டுக்கு தான் போவாங்க. ஹருசான் யாரு? ஊயா. ஊயானா என்ன படிச்சிருக்கோம்? லேண்ட்லேடி. அவங்க ஒரு லேண்ட்லேடி. ஓகேவா கைஸ்? இப்போ பாருங்க. கைட்டோ, டமுசான் டக்குசான் டபாட்டேனே. டமுசான் டக்குசான் டபாட்டேனே அப்படின்னா என்னது? டமுசான்னா டாம், டக்குசான் டபாட்டேனே கொஞ்சம் நிறைய சாப்பிடுங்க. ஓகேவா? புரியுதா? அவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேவா? தெரியுதா? இப்போ டபாட்டே நே இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியாது. ஸோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். ஹாய் டாம் சொல்கிறாங்க. ஹாய்னா நீங்கள் நினைக்கிற ஹாய் கிடையாது. என்னது ஹாய்னா? என்னது ஹலோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹாய்னா எஸ். ஓகே. அவங்க வந்து ஃபஸ்ட்டு டாம் கிட்ட சொல்கிறாங்க, ரிப்ளை பண்ணுறாங்க. ஓகே, டாம் டேசு பெட்டர் நமு கிமாஷிட்டா. ஓகே, பெட்டர் நமோனா வியட்நாம். நான் வந்து டாம்
நான் வந்து வியட்நாம்லேருந்து வரேன். காரா கிமாஷிட்டானா வந்து அங்கேருந்து வர்றேன். அண்ட் ஃப்ரம்மு தான் அவ்வளோ பெருசு கொடுத்துவாங்க. ஓகேவா? இங்கே வந்து ஏன் டேஸு போடலான்ட்டு கேட்கக்கூடாது. பிகாஸ் இது வந்து நீங்கள் ஐ எம் ஃப்ரம் அது எல்லாமே இதிலே அடங்கிடுது. ஓகேவா? இதுக்கு நீங்கள் டேஸு போடக்கூடாது. மியா 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 டேஸு, சுக்கோகு கரா டேஸு. இவங்க புரியுதா? இவங்க வந்து அந்த கிமாஷிட்டா வந்து அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. புரியுதா கைஸ்? புரியுதா? நீங்கள் சப்போஸ் காரா டேஸும் போடலாம், இல்லைனா காரா கிமாஷிட்டா. ஓகே, அடுத்தது ஷஷிங்கா டேசு. ஷஷிங்கா டேசு அது நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது, நான் சொல்லி தரதுல ஒன்றும் இல்லை. ஷஷிங்கா டேசு, ஷஷிங்கானது ஃபோட்டோகிராஃபர். படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா? ஷஷிங்கா டேசுன்னா ஃபோட்டோகிராஃபர். கைட்டோ பொக்குவா கைட்டோ கக்குசி டேசு. பொக்குன்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? ஐ ஃபார் மேல். கைட்டோன்றது ஒரு பையன். ஓகேவா? நான் கைட்டோ, நான் ஒரு ஸ்டூடெண்ட், அவ்வளோதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஹரு வட்டாகுஷி உயானோ ஹரு டேசு. நான் தான் லேண்ட்லேடி ஹரு பேசுகிறேன். நான் தான் லேண்ட்லேடி ஹரு. ஓகேவா? நான் தான் இப்போ ஹருன்னு வச்சுக்கோங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது நான் தான் ஹரு, ஐ ஆம் லேண்ட்லேடி ஹரு அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது மியா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹரு சான்வா நான் டெமோ ஷிட்டே இமா டேசு. அதாவது ஹருசானுக்கு நம்மளை பற்றி எல்லாம் தெரியும், ஹருசானுக்கு எல்லாம் தெரியும், அவ்வளோதான். நம்மளை பற்றிலாம் இங்கே எதுவும் குறிப்பிடல. ஹருசான் நோஸ் எவ்ரி திங், அவ்வளோதான். ஹருசானுக்கு எல்லாம் தெரியும். அடுத்தது டாம் சூடிசுக்கா. அந்த கா வந்து ஒரு சின்ன எக்ஸ்க்ளமேட்டரி மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஓ ரியலி, ஓ ரியலி, அதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓ ரியலி யோரோஷிகோ ஒனிகல்ஷிமாசு. ஓகே, யோரோஷிகோ ஒனிகல்ஷிமாசு. ஓகே, புரியுதா? நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூனா யோரோஷிகோ ஒனிகல்ஷிமாசு. ஓகே, நான் வந்து ஒரு மாடர்னாக நான் சொல்கிறேன், அதே இதில் தான் நீங்களும் சொல்லி ஆகணும். அப்படி சொன்னீங்கன்னா தான் உங்களோட திறமைகள் வந்து தெளிவாக வெளிப்படும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நோ ஹோம்ஒர்க் கைஸ். ஆனால் ஒரு குட்டி இன்ஃபோ, தட் மீன்ஸ் எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறது, சின்னதாக ஒரு ஜாப்பனீஸ் கற்றுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ் ஆனாலும் ஆகலாம். அந்த மாதிரியான ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான், ஸ்மால் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒன்லி. ஸோ இன் ஜப்பான் they bow down deeper to greet the older ones. அதாவது அவங்க சப்போஸ் ஓகே அவங்க வந்து bow down greater. ஓகே கைஸ், இதுக்கு நான் வந்து ஒரு பொம்மை எடுத்து உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், பாருங்கள். இது ஒரு பொம்மை, புரியுதா? இது ஒரு பொம்மை. ஓகே கைஸ், இது ஒரு பொம்மை. ஸோ இங்கே வந்து இந்த பிளேஸில் இதை விட ஓல்டரான ஆட்கள் யாராவது இருந்தால் அது இப்படி நல்லா பவுடவுன் பண்ணும். இல்லை இதை விட சின்னவங்க யாராவது இருந்தாங்கன்னா சும்மா இப்படி பண்ணும், அவ்வளோதான். ஓல்டராக இருந்தால் நல்லா பவுடவுன் பண்ணணும், சின்னவங்க இருந்தால் லைட்டாக இப்படி பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் யாராவது ஜப்பனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்களுக்கு இருக்காங்க, சப்போஸ் மோஸ்ட்லி இங்கே யாருக்கும் ஜப்பனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ யாராவது ஒரு ஜப்பனீஸ் ஃப்ரெண்டு, யாராவது ஜப்பனீஸில் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களை விட பெரியவங்களாக இருந்தாங்கன்னா நல்லா பவுடவுன் பண்ணுங்கள், சின்னவங்களாக இருந்தாங்கன்னா லைட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து எல்லாம் தெரியுதுன்னு அவங்க நினைப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க, எப்போது ஜப்பான் போனீங்கன்னா உங்களுக்கும் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த லெசனில் வந்து நான் என்ன சொல்லி கொடுத்தேன்றதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். 3 லெசனையும் நீங்கள் நல்லா தரவு பண்ணுங்கள். ஸோ சர்ப்ரைஸ் பற்றி சொல்லிட்டேன், என்ன சர்ப்ரைஸ்னு உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். இந்த சர்ப்ரைஸ் எதுக்கு நான் 3 லெசன் கண்டினியூஸாக போட்டிருக்கேன், நீங்களும் கஷ்டப்பட்டு கவனிச்சிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு குட்டி சர்ப்ரைஸ். ஓகே, இந்த குட்டி சர்ப்ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் எனக்கு நிறைய வியூஸ் போகுது. நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வந்து நான் உங்களுக்கு டெய்லியுமே இதை விட குவாலிட்டியான கண்டென்ட்லாம் எடுத்து வந்து உங்கள் மொபைலில் சேர்ப்பேன். So please like and subscribe friends. Bye bye.